Hi friends, welcome to my channel. PGTRB டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கான டெய்லி 15 கொஸ்டின்ஸ் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 15 கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஊக்குவித்தல் எதனுடன் மிகவும் தொடர்புடையது? ஊக்குவித்தல் எதனுடன் மிகவும் தொடர்புடையது? இலக்கை அடைதல். ஊக்குவித்தல் இலக்கை அடைதலுடன் தொடர்புடையது. பொதுவாக நாம் வயதானவர்கள் பெரியவர்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்கிறோம். நம்மில் யார் மரியாதைக்குரியர்? இது எதை குறிக்கிறது? ஆப்ஷன் டி, பொதுவான தற்கருத்து. பொதுவாக நாம் வயதானவர்கள் பெரியவர்களின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்கிறோம். நம்மில் யார் மரியாதைக்குரியர்? இது எதை குறிக்கிறது? பொதுவான தற்கருத்து. மாணவர்கள் தங்கள் செயல்களில் உயர்ந்த சாதனைகளை அடைய உதவுவது சாதனை நாட்டம். சாதனைகளை அடைய உதவுவது சாதனை நாட்டம். பல்வேறு தேவைகள் இருப்பினும் பொருத்தமான நிலையான ஒன்றினை தேர்ந்தெடுக்க எது உதவி செய்கிறது? பல்வேறு தேவைகள் இருப்பினும் பொருத்தமான நிலையான ஒன்றினை தேர்ந்தெடுக்க உதவி செய்வது ஊக்குவித்தல். சாதனை ஊக்கி பற்றி விரிவாக குறிப்பிட்டவர் யார்? அட்கின்சன். சாதனை ஊக்கி பற்றி விரிவாக குறிப்பிட்டவர் அட்கின்சன். ஒரு தேவையை நிறைவு செய்வதற்கு செய்யப்படும் தூண்டல் ஊக்குவித்தல். ஒரு தேவையை நிறைவு செய்வதற்கு செய்யப்படும் தூண்டல் ஊக்குவித்தல். இந்த கொஸ்டினும் நாம் இப்போ பார்த்ததும் இது ஒரே மாதிரி தான். பல்வேறு தேவைகள் இருப்பினும் பொருத்தமான நிலையான ஒன்றினை தேர்ந்தெடுக்க உதவி செய்வது ஊக்குவித்தல். இதுவும் ரிலேட்டட் தான், ஒரே மாதிரி மீனிங் தான். காந்திஜி எவ்வகை தலைவர்? தூண்டி இயக்கக்கூடிய தலைவர். காந்திஜி ஒரு நிறுவன தலைவர் கிடையாது. அதிகாரங்கிறது காந்திஜிக்கு கிடையவே கிடையாது. தனித்திறமை மிக்கவர். தூண்டி இயக்கக்கூடிய தலைவர். மக்களை புரட்சி செய்து அவர்களை தூண்டி இயக்கக்கூடியவர். ஆப்ரஹாம் மாஸ்லோவின் தேவை படிநிலையில் ஒரு குறைபாடு தேவையாக அமைவது பாதுகாப்பு தேவை. ஆப்ரஹாம் மாஸ்லோவின் தேவை படிநிலையில் ஒரு குறைபாடு தேவையாக அமைவது பாதுகாப்பு தேவை. ஒரு குழந்தை ஆசிரியரின் பரிசுக்காக படிப்பதில் உள்ள விருப்பம் ஊக்குவித்தலின் எந்த வகையை சார்ந்தது? ஊக்குவித்தல். ஒரு குழந்தை ஆசிரியரின் பரிசுக்காக படிப்பதில் உள்ள விருப்பம் ஊக்குவித்தலின் எந்த வகையை சார்ந்தது? ஊக்குவித்தல். மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் கோட்பாடு எத்தனை? 7. மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் கோட்பாடு 7 வகை. நுண்ணறிவு என்பது தொடர்ந்து வளர்ச்சியடையும் ஒரு ஆற்றல் என கூறியவர் ஆல்ஃபிரட் பீனே. நுண்ணறிவு என்பது தொடர்ந்து வளர்ச்சியடையும் ஒரு ஆற்றல் என கூறியவர் யார்? ஆல்ஃபிரட் பீனே. மனித தேவைகள் பற்றிய அடிப்படை கோட்பாட்டினை குறிப்பிட்டவர் யார்? மனித தேவைகள் பற்றிய அடிப்படை கோட்பாட்டினை குறிப்பிட்டவர் மாஸ்லோ. அடைவூக்கி சமுதாய மேம்பாட்டிற்கு உதவும் என சோதனை மூலம் உலகிற்கு உணர்த்தியவர் யார்? மெக்லிலாண்ட். அடைவூக்கி சமுதாய மேம்பாட்டிற்கு உதவும் என சோதனை மூலம் உலகிற்கு உணர்த்தியவர் மெக்லிலாண்ட். குமர பருவத்தினர் யாரால் அதிகமாக தாக்கத்திற்கு உள்ளாகிறார்கள்? சம வயதினர். குமர பருவத்தினர் யாரால் அதிகமான தாக்கத்திற்கு உள்ளாகிறார்கள்? சம வயதினர். குமரப்பருவம் வாழ்க்கையின் டாஸ் நிலையின் தொகுப்பாகும். ஆரம்ப நிலையின் தொகுப்பு. குமரப்பருவம் ஆரம்ப நிலை.